கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உச்ச சுக்கிரனின் உன்னத லீலைகளை பற்றி ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வாரோம். அது தில்லாலங்கடி கூத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு வாரோம். இப்போ பொதுவாக பேசினதோட இருக்குது. பெண்களுக்கு அப்படிங்கிறத தனியாக போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஆகையினால நம்ம வழக்கம் போல ஒவ்வொரு ராசி பெண்களுக்கும் இந்த உச்ச சுக்கிரன் என்ன பலாபலன்களை தரப்போகின்றார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், காமத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், காமத்தை சுகிப்பவன், காமத்திற்கு காரணமாகின்றவன், காமாந்த காரகன் அப்படின்னு அதை சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் மீன ராசி ஆகிய உங்களுக்கு, மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த மீன ராசி என்பது உங்களுக்கு தேவகுரு சொந்தக்காரர். தேவகுரு தான் தலைவர். அந்த தேவகுருவும் அசுரகுருவும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரிகள். எதிரிகளாக இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டில் அசுரகுருவிற்கு உச்ச பலத்தை கொடுக்கின்றார் தேவகுரு. இது கிரக மாளிகை அப்படிங்கிறதுலையும் கிரக லீலைகள் அப்படிங்கிறதுல சூட்சுமத்தில் வரும். அது ஏன் எதிரிக்கு உச்சத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயம் வரும். ஆக அப்படி உச்சம் பெறக்கூடியவர் மீனத்திற்கு என்ன செப்பரேட்டாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால், நடக்கக்கூடாத ஒன்று நடந்தேறும். முதல்ல ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு எது நடக்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அது நடந்துவிடும். எது நடக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தீர்களோ அது பன்மடங்கு பெருக்கமாக ஏற்படும். இந்த ரெண்டு விஷயங்களும் மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன், தில்லாலங்கடி சுக்கிரனால் கிடைக்கப் போகின்றது. அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வரிசையாக பார்க்கலாம். மீனத்தில் உச்சம் பெறுகின்ற சுக்கிரன் என்ற காரணத்தினால், சுக்கிரன் பொதுவாக ராசியில் இருந்துச்சு, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜனன ராசியில் இருக்குது, ஜென்ம லக்கணத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அவங்க பார்வைக்கு தோற்றம் அவ்வளவு வசீகரமாக, ஒரு புன்னகை ததும்பிய, காந்த சக்தி நிரம்பிய, மற்றவர்களை சூண்டி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி அந்த முகத்தில் தேஜஸ் காணப்படும். அப்படிப்பட்ட நிலையை இந்த உச்ச சுக்கிரன், அதாவது கிட்டத்தட்ட இவர் இந்த காலம் எவ்வளவு காலம்னு சொன்னால், 28/1/2025 முதல் 31/5/2025 வரை உள்ள காலம். இந்த காலத்தில் இந்த தில்லாலங்கடி சுக்கிரன் அந்த மீன ராசியிலே பிறந்த உங்களை பார்வையால் சூண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆக உங்களை பார்க்கின்ற அத்தனை நேயர்களும், அத்தனை ஆண்களும் உங்கள் மீது ஒரு அலாதியான ஒரு வசீகர சக்தி இழுக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட விதத்திலே உங்கள் மீது ஒரு பற்று, பாசம், அன்பு, காதல் இவைகள்லாம் இயற்கையாகவே பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டம். யாரை நினைத்து உங்களுடைய ஒரு பயணம் இருக்கின்றதோ அந்த பயணத்தில் எதிர்பாராத விதமாக அந்த பயணத்திலே நீங்கள் நினைத்தவர் வெற்றிகரமாக உங்களோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். இது திரும்ப சொல்லப்போனால் இது நடக்கக்கூடாது அப்படின்னு கூட சில இடங்களில் இருந்திருக்கும். அப்படி நடக்கக்கூடாத ஒரு செயல்பாடு அவரோடு நீங்கள் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உச்ச சுக்கிரன் உங்களுக்கு வழங்கப் போகின்றார். இது போக நீங்கள் நெடுநாளையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம், அதாவது அதுவும் காதல் காரியம்தான், காம காரியம்தான். அந்த காரியம் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் கொண்டு சேர்க்கும். வசீகர சக்தி, அதே போல் தோற்றம், பொலிவு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு மீனராசிக்காரங்க கூட 25 வயசுக்காரர்கள் போல தோற்றம் இயல்பாகவே உண்டாகும். அந்த தேஜஸ் உருவாகும். அந்த வசீகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வசீகர சக்தி இந்த இடத்துல கிடைக்கும். கிரகங்களுடைய அசைவுகளை வைத்துத்தான் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணங்கள், மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும். அந்த ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய தன்மை அந்த கிரகங்களுடைய பயணத்தை வச்சுத்தான். அது எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட அந்தந்த கிரகங்களுடைய சுழற்சி பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்களை ஒரு அட்டாக் பண்ணத்தான் செய்யும். அது எந்த கிரகம், அந்த எல்லா கிரகங்களுமே அட்டாக் பண்ணுது.
அதில் எது முன்னணியில் நிற்குதோ அந்த முன்னணி சக்தி வந்து நமக்கு வந்து பிறக்கின்றது. ஆகையினாலே இப்போ இது வந்து கிரகங்களில் வந்து சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். அது உங்களுக்கு 12ஆம் வீடு. இவர் வந்து உச்ச சுக்கிரனாக உங்கள் வீட்டிலே பெறுகின்றார், ஆட்சி உச்சம் பெறுகின்றார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற காரணத்தினால அதுவும் இதெல்லாம் ஒரு 40 நாள் அவர் கடந்து போகக்கூடிய நிலையில் உள்ளவர். அப்படிப்பட்டவர் வந்து 4 மாதங்களாக, அதாவது 28/1/25 முதல் 31/5/2025 வரை கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் இன்னும் உங்கள் ராசியிலேயே பயணிக்கின்றார். இது வந்து உங்களுக்கு எதிரிதான, அதாவது 3/8 கதிபன் எதிரி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, அதுவும் உச்சத்தில் இருக்கிறார். சாதாரணமாக இருந்துச்சுன்னு சொன்ன சிக்கல் தான். அதாவது எதிர்பார்த்தது எல்லாமே தோல்வியாக முடிந்து விடக்கூடிய கட்டம். இது வந்து உச்சம் பெறுகின்றார், வக்கரம் பெறுகின்றார், அஸ்தமனம் பெறுகின்றார். 3 நிலைகளை காட்சி அளிக்கின்றார். இது நாராயணன் தான் இந்த மாதிரி காட்சி கொடுப்பார். அதாவது நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலை, அதாவது கிடந்த நிலைன்னு சொல்லும், அந்த மாதிரி காட்சி கொடுப்பார். ஆக இனி வந்து வரிசையாக உங்களுடைய இதுகளை பார்க்கலாம். 1ஆம் இடத்திலே அந்த சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால வளமான வாழ்வு கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைத்துவிடும். தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் இருக்குது. ஆக வளமான வாழ்வு, ரம்மியமான ஒரு போக்கு, நல்ல காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம், அதை தாம்பத்திய சுகம் என்று அதை சொல்லுவோம். அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சுக்கிரன் வழங்குவார். அடுத்தபடியாக இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த காலம் பணிச்சுமை நிச்சயமாக குறையும். ஏனென்றால் சனி வந்து அதிக பழுவை கொடுத்து கொண்டு வருகின்றார். அந்த சனிப்பெயர்ச்சி ஆனதிலிருந்தே இன்னும் ஜென்மத்துக்கு வேற வரப்போகின்ற நிலை. அதற்குள்ள இந்த 12ஆம் இடத்து சனி வந்து சுமையை ஏற்றி கொண்டு இருக்கின்றார். இருப்பினும் இந்த உச்ச சுக்கிரனாக வந்து இருக்கின்ற காரணத்தினால 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல போய் அவர் இருக்கின்றார். ஆகையினாலே பணிச்சுமை குறைந்து சுகங்கள் கூடும். உங்களோடு சக ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து காணப்படும். 11ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் 3ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால், அதாவது இந்த 2 வீடுகளுமே இந்த காமத்தை குறிக்கக்கூடிய வீடுகள். 11 என்பது பசி, தாக்கம், பசி, தாகம், அதே போல காமம், இந்த இதையும் காட்டும். 3ஆம் வீடு என்பது வந்து நட்பு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சுகம், அதே போல காம சுகம், தாம்பத்திய சுகம், இவைகளெல்லாம் குறிக்கும். பயண தூரத்தையும் குறிக்கும். ஆக உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து நீங்கள் வெளியே செல்லும் பட்சத்திலே உங்களுக்கு இந்த சுகங்கள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. 11ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினாலும் 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல தொழில் முனைவோர்கள், அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கும். பொன் பொருளை அள்ளி கொண்டு வரக்கூடிய ஒரு யோகத்தை அவர் கொடுப்பார். 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியத்தை தங்கு தடையின்றி மிகச்சிறப்பாக அனுபவிக்க வைப்பார். அடுத்தபடியாக 2/9க்கு அந்த வீடுகளுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் விட்ட குறை தொட்ட குறை பாக்கி சாக்கிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சுகபோகங்களை, விருந்தோம்பல், சுகபோகங்கள், அதே போல் தோப்பனார் வழி உறவுகள், பாக்கியங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கட்டம். 3ஆம் இடம் பற்றி பார்த்துட்டோம். 8ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே களவொழுக்கம் சில பேருக்கு வந்து தவறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இந்த காமத்திற்கு அடிமையாகும் பொழுது சில இடங்களில் தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தேன்னு சொன்னால் ஜெயித்து காட்டலாம். அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொலைதூர பயணங்களினால் உங்களுக்கு யோகம், வளம் கொளிக்கும், வரவுகள் உண்டாகும், தாய் நலம் மேம்படும், அதே போல் தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது கணவன் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிறைய அடி விழுந்திருக்கும். தொழிலை விட்டுருவோமா அப்படிங்கிற, கூட்டணியை உடைச்சிருவோமா அப்படிங்கிற கணக்கில் போய் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டணியை உடைக்க வேண்டாம் அப்படிங்கிற கட்டத்தில்
சில அபாரமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தக்க தருணம் கிடைத்துவிடும். அதே போல் கணவன் வீட்டில் வந்து சில பேருக்கு வந்து தொல்லை துயரங்கள் இருந்து கொண்டு வருகிறது. கழிந்த 1.5 வருட காலங்களாக மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே கணவன் குடும்பத்தாரால் சில பெண்கள் இம்சிக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். இந்த உச்ச சுக்கிரன் காலகட்டத்தில் வந்து கணவன் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் கணவன் உங்களை நாடி வரக்கூடிய கட்டம். சில பிரிந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட கணவன் இப்போது உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அந்த கணவனுடைய குடும்பத்தாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்மானம் கிடைத்து நீங்கள் தனிக்குடித்தனம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உண்டாகும். அப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது. அதே போல் நண்பர்கள் வட்டத்தில் வந்து புதிய புதிய நண்பர்கள் சேருவார்கள். உங்களுக்கு வேண்டிய துணை உதவிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் செய்த பாக்கியம் புண்ணியம் இவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொட்டி குவிக்கக்கூடிய கட்டம். அந்த சொல்லுவாங்கள்ல, வண்டி வண்டியாக யோகம் வருதியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் உருண்டு திரண்டு இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும், நினைத்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோகமாக இந்த தில்லாலங்கடி சுக்கிரன் வந்து கொடுக்கவிருக்கின்றார். 6ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சில பெண்களுக்கு வந்து அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த காலகட்டத்தில் முழுமையாக விடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் குறிப்பாக எனக்கு தெரிந்த அளவில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு இருந்து கொண்டு வரும். இதற்கு வந்து அந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டதை தவிர்த்து அந்த இயற்கையாக பஞ்சு துணியினால் ஆன சம்பந்தப்பட்டதை நீங்கள் உபயோகம் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு முழு ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் எப்பயுமே அந்த சிக்கல் வராமல் தப்பித்து கொள்ளலாம். இது கிரக ரீதியாகத்தான் உங்களுக்கு விளக்கம் தாரேன். என்ன, ராகு அங்கே இருக்கிறார். இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்ததுனால இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும், மாற்றி அமைச்சுக்கிட்டேன்னு சொன்னால் உங்களுடைய உடல் நலம் சீரடையும். அந்த பிரச்சனைகள் வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாமல் சில பேர் தவித்துக்கிட்டு இருப்பீங்க. ஆகையினால இவைகளெல்லாம் சரி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். ஆகையினால பெரும்பாலும் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து பணிச்சுமை குறையும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் விருத்தி அடையும், நண்பர்களால் போற்றப்படுவீர்கள், நண்பர்களால் பேர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பயணத்தினால் சுகபோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. கணவனோடு இணையக்கூடிய காலகட்டம். கணவனோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கணவன் ஆத்துக்காரர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தது. பல விஷயங்கள் உங்களுக்கு மனக்குழப்பம், மனச்சஞ்சலம், மன போராட்டம், மனக்கியாதிகள் இவைகள்லாம் இருந்து மன அழுத்தத்தை ரொம்ப கொடுத்து வந்து சித்திரவதையில் இருந்துக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த காலம் விடுபடக்கூடிய ஒரு கட்டம். உங்களுக்கு விடுதலை கிடைக்கப்பெற்றது போல் இந்த காலகட்டம் விளங்கும். ஆகையினாலே இனி வாழ்க்கையில் வந்து ஒரு வசந்தம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் கட்டாயம் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசம் பெறும். நன்றி, வணக்கம்.